ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான முருங்கைக்காய் மசால் தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப இதேமாதிரி தான் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 முருங்கைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியில் நல்லா போட்டுக்கலாம், நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காய்க்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு 2 பட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வானலில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1 மட்டும் போதும். இப்போ வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்தாலே போதுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு தண்ணியோடையே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள்லேயே காரம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எதுவும் சேர்த்தலைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு கலந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக இந்தளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். முருங்கைக்காய் ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. பாதி அளவுக்கு வெந்து இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட வேகிறப்போ இந்த மசாலாவும் முருங்கைக்காயும் சாறில் நல்லா இறங்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். நல்லா வெந்துருச்சுன்னா முருங்கைக்காய் உடஞ்சிரும். உடையாமல் இருக்கிறதுக்காக பாதி அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு முருங்கைக்காய் மசால் தயாராகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மசாலா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மசாலா முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த மசாலா கூட சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.